2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சொல்லவே வேணாம். டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நியூஸாக நம்ம இப்போ கேட்டுட்ருக்கிறது. கேட்டு எதையுமே ஜீரணிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் டே டு டே டெய்லி நடந்துட்டுருக்கு. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த 2025லேருந்து நம்ம கேட்டுட்ருக்க நியூஸ்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் 4 மாத கர்ப்பிணியை வந்து ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறது ஒரு பக்கம். இப்போ அந்த 4 மாத சிசு வந்து இறந்தே போச்சு. மதியம் 1 மணிக்கு வந்த நியூஸ் அது. குழந்தை இறந்தே போச்சு. வயிற்றில் வந்து நாடி துடிப்பு இல்லை. அது ஒரு பக்கம், அதை ஜீரணிக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மாதா பிதாவே தான் குழந்தைங்களை அதாவது தான் ஜென்மம் கொடுத்த தான் குழந்தைங்களவே மூட நம்பிக்கை, அப்புறம் கள்ளக்காதல் அப்படிங்கிற பேரில் தான் பெத்த குழந்தைங்களையே பலி கொடுக்கறது, கொலை பண்ணுறது, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க மேலே காட்டுறது, மூட நம்பிக்கைங்கிற பேரில் குழந்தைய தூக்கி கிணத்துக்குள்ளே போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு, மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு, அந்த குருவே பாலியல் ரீதியாக குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்கறது, கர்ப்பமாக்குறது, அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சில நல்ல டீச்சர்ஸோட உழைப்பையும் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோவில் ஏறுற பொண்ணுக்கிட்ட பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தாங்க அப்படின்ற அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதையும் தாண்டி இன்றைக்கி வந்து நியூஸ் என்னென்னா, ஓடுற பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌட் இருக்கிற பஸ்ஸில் ஒரு +2 படிக்கிற பையன் தான் கூட படிக்கிற பொண்ணை பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணியிருக்கான். அவ்வளோ க்ரௌடாக இருக்கிற அந்த பஸ்ஸில். இதை கேட்ட பஸ்ஸோட கண்டக்டரை அடிச்சுட்டு ஓடிருக்கான் அந்த பையன். ஸோ அந்த பையனை பெற்ற அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ ஒரு பிக் சல்யூட்பா. ஏன்னா +2லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவ்வளோ க்ரௌட் இருக்கிற அந்த பஸ்ஸில் தைரியமாக அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை தட்டி கேட்ட ஆடியன்ஸ் அந்த கண்டக்டரையும் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அடிச்சுட்டு ஓடிருக்கான். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ பண்ண +2 படிக்கிற பையன் புது இடத்துல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா ஃபியூச்சரில் அவன் என்ன பண்ண மாட்டான். ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு பொன்னாடை போற்றி கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு மகிழ்ச்சியே ஆகணும், பெருமைப்படுத்தியே ஆகணும். ஸ்கூல் பசங்க முன்னாடிலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் கூட படித்த பசங்களாம் இங்கே வரைக்கும் நல்லா டைப் பண்ணி இங்கே வரைக்கும் பட்டன்ஸ் போட்டு நீட்டாக வருவாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இங்கே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சட்டையில் வந்து பட்டனே இருக்காது. எல்லா சட்டையும் இப்படி திறந்து போட்டு ஒரு மாதிரி அப்படியே ரவுடி மாதிரி வருது. அவங்கள பார்த்தா ஸ்கூல் பாய் மாதிரியே தெரியலை. ஏதோ ரவுடி பையமா, ஏதோ கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆன மாதிரி இருக்குது, போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆன பசங்க மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களை கண்காணிச்சிட்டே இருங்க. ஈவினிங் வந்து படிக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருங்க.